2011 இந்திய அரசு எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை வெளியே கொடுக்கல. அதுக்கு முன்னாடி 2001 அது அவுடேட்டட். அது அவுடேட்டட் அப்படின்றது யாருக்கு தெரியும்? ராமதாஸுக்கு தெரிஞ்சிருக்கணும். சமூக நீதிக்கு தமிழ்நாட்டில் குரல் கொடுத்த ஒரே ஆளாக தன்னை கருதி கொள்ளக்கூடிய ராமதாஸுக்கு அது தெரிஞ்சிருக்கணும். அப்போ 2011 டேட்டாவை அப்போ கூட்டணியில் இருந்த பாஜக கிட்ட கேட்டிருந்திருக்கணும். இவர் கேள்வி எழுப்ப ஆரம்பிக்கும் பொழுது கூட்டணி யார் கூட இருக்கிறாங்க? எடப்பாடி பழனிசாமியும் பாஜகவும் கூட்டணியில் இருக்கிறாங்க. அப்போ எடப்பாடி பழனிசாமி நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்புல வன்னியர்கள் யார் யார் எங்கெங்க என்னென்ன தொழில் பண்றாங்க, அவங்க வீட்டில் எத்தனை டூ வீலர் இருக்கு, அவங்க வீட்டில் எத்தனை ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, எத்தனை பேர் வீட்டில் ஏசி இருக்கு, எத்தனை பேர் உயர் பொறுப்புகள் இருக்கிறாங்கன்னு எல்லா டேட்டாவும் ஒன்றிய அரசு இருக்குங்க. பழனிசாமி நீங்க கேட்டு முதல்ல அதை வாங்குங்க, வாங்கினதுக்கு பிறகு நம்ம பேசுவோங்க அப்படின்னு ராமதாஸ் சொல்லியிருக்கணுமா இல்லையா? ஏன் சொல்லலை? அப்போ அன்றைய அரசியல் லாபத்திற்காக 10.5% நீதிமன்றத்தில் நிற்காது என்று தெரிந்து வேண்டுமென்றே அவசரமாக எந்த விதமான தரவுகளும் இல்லாமல் ஒரு டேட்டாவை இவங்களே உருவாக்கி சித்தரித்து ஒரு ரிசர்வேஷனை கொடுத்தாங்க.